ஒரு மாரல் சப்போர்ட் அங்கே இருக்கிறதுக்காக. அதே போல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இங்கே வந்திருந்தாங்க, அவங்களும் சில அறிவுரைகளை கொடுத்துருக்குறாங்க. எம்பி இங்கேயே இருக்கிறாரு, காலையிலேருந்து இங்கேயே இருக்கிறாரு. எல்லாமே நீங்கள் எப்படி இங்கே இருக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் இங்கேயே இருந்து தான் உரிய அறிவுரைகளை தேவையான நேரத்தில் கொடுக்குறோம். ஒவ்வொன்றும் ப்ரோக் பண்ணி உள்ளே போகலான்றதை பார்த்துட்டே இருக்கோம், ட்ரை பண்ணிட்டே இருக்கிறோம் காலையிலேருந்து. எல்லாமே ஸ்டீலு, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டீல் இது இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரீட் வாலாக இருக்குது. இப்போ பிரிக்ஸ் வாலாக இருந்ததுன்னா ஈஸியாக உள்ளே போகலாம். இதெல்லாம் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்க டெக்னிக்கலி அப்ரோச் பண்ணுறாங்க அவங்க. ஸோ டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தீயை அணைச்சிட்டு தான் நாங்கள் இங்கேருந்து மூவ் பண்ணுவோம். அதுக்கான பணிகள்லாம் நடைபெற்று டைம் அசஸ் பண்ண முடியாது, விரைவா பண்றதுக்காக இப்போதைக்கு 150 பேர் அவங்க இருக்கிறாங்க. 10 இன்ஜின்ஸ் வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் இருக்கு. ஸ்கை லிப்ட் வந்து இப்ப 2 இருக்கு, 54 இது 104 இது வந்துட்டே இருக்குது. நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கை லிப்ட் 2 வர சொல்லி இருக்கிறோம். அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சிஆர்ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல தேவையான மெஷினரிஸ் வந்துட்டே இருக்கு. மேன் பவரும் இன்னும் வந்து ஷிஃப்ட் சிஸ்டத்தில், ஏன்னா இவங்க கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது டயர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஷிஃப்ட் சிஸ்டத்தில் அடிஷனல் சோர்சஸ் வந்துருக்கும். இப்போ மழை கூட வர்ற மாதிரி இருக்கு, வந்ததுன்னா பாடி அந்த பில்டிங் வந்து கூல் ஆகிடும். எல்லாமே எஃபர்ட் எடுக்கிறோம், அது வெற்றி அடைந்த நம்பிக்கையோட நம்ம வந்து இருக்கிறோம். அதுக்கு மருத்துவ முகாம் இப்ப இங்க உடனடியாக மாநகராட்சி சார்பாக மருத்துவ முகாம் இங்கே பக்கத்தில் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடியவங்க பணியாற்றவங்க எல்லாருக்கும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் உரிய இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாருமே காலி பண்ணி இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறோம். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவங்க ஷிஃப்ட் பண்ண சொல்லி அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு 100-150 மீட்டர் வரைக்கும் தேவையான அளவுக்கு வந்து நம்ம பண்ண சொல்லியிருக்கிறோம். அதனால அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் எல்லாம், அவங்களுக்கு சிகிச்சைகள் எல்லாம் தேவைப்படுற அளவுக்கு கொடுப்பதற்கு, விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அதுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு. எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுக்கப்பட்டிருக்கு சார். இந்த மாதிரியான கட்டடங்கள் இன்னமும் தி நகர்ல அதிக அளவில் இருக்குன்னு கூறப்படுது. அந்த கட்டடங்கள் மேல எப்போ நடவடிக்கை? தீ விபத்துன்றது ஏற்படக்கூடாது, ஏற்பட்டுருச்சு. அதை அணைக்கிறதுக்கான முயற்சிகளை உங்களோட நீங்க பாக்குறீங்க. நாங்க எளிதில் அணைக்கக்கூடிய சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபயர் அண்ட் சேஃப்டி அந்த மாதிரி இங்க எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட், எவ்வளவு மெஷினரிஸ், எவ்வளவு வெஹிக்கிள், எவ்வளவு மேன் பவர், எவ்வளவு ஆபீசர்ஸ் இங்க இருக்கிறாங்கன்றத நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்வதை காட்டுறோம். நீங்களே காலையில நானும் பாக்குறீங்க, இருக்கிற எல்லாருமே காலையில இருந்து இங்கேயே முகாமிட்டு இருக்கிறீங்க. So you know very well எவ்வளவு மெஷினரிஸ் இங்க ஈடுபட்டு இருக்காங்க. எல்லாமே மேன் பவர் உரிமையாளர்கள் முறையா வந்து அந்த கடைக்கு வந்து இந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை ஏன் ஏற்பட்டுச்சு, அது எதற்காக ஏற்பட்டது, என்ன காரணம், இதெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்ப ஏற்பட்டு வரக்கூடாது. இது போல நிச்சயமாக இது போல விபத்துகள் இனி நடைபெறக்கூடாது என்பதுதான் அரசினுடைய விருப்பம். ஆகவே இது நெக்லிஜென்ஸ், கவனக்குறைவின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறதா, விதிமுறைகள் மீறியதன் காரணமாக ஏற்பட்டிருக்கிறதா என்பதை அடுத்த கட்ட ஆய்வின் மூலமாகத்தான் அது உறுதியா சொல்ல முடியுது. வந்து நான் வந்து சொல்ல முடியாது. எல்லாருடைய விருப்பமும் விபத்து ஏற்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பமும். அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அறிவுரைகளும் அரசின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. கவனக்குறைவாக இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுகிற போது அரசு வந்து போர்க்கால அடிப்படையில் செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இன்றைக்கு முழு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிற காரணம் இவ்வளவு பெரிய விபத்து. இது ஒரு கேஷுவாலிட்டி கூட கிடையாது, கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறோம். பக்கத்து பில்டிங் கூட ஸ்ப்ரெட் அவுட் ஆகாம கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அணைக்கிறதுக்காக வந்து ஸ்மோக் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பீப்புள் வந்து நம்ம ரெஸ்கியூ டீம் உள்ளே போகிறதுக்காக தே ஆர் ட்ரைங், மார்னிங்லேருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கூடிய அந்த டெக்னிக்கல் அந்த அப்ரோச்சை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு காரணங்கள் அவங்க கூட மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கை மிக வரவேற்கக்கூடியதாக இருக்குது, பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. விதிகளை மீறக்கூடிய கடைகளை கண்காணிப்பதற்கு ஏதாவது அரசு சார்பில் குழு அமைக்கப்படுமா சார்? அப்படி ஏதாவது நடவடிக்கை தான் எடுக்கிறீங்களா? வாங்க நீங்க, அதாவது நீங்க தீ அணைக்கிறதுக்கான முயற்சிகள் இது வேற ஆய்வு செய்வாங்க, ஆய்வு செய்வாங்க.